இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற வேதனைகள், அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய வேலையில் இருக்கலாம், நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கலாம், நம்முடைய காரியங்கள் இருக்கலாம். இந்த வேதனை நான் ரொம்ப நாள் அனுபவிக்கிறேன். உடனே நான் என்ன செய்யறேன்? இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நேரத்தை எடுக்கிறேன், செலவு பண்றேன், எவ்வளவு என்ன ஒப்பு கொடுக்கணுமோ ஒப்பு கொடுக்குறேன் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, வேதனை உண்டாக்குற வழி உனக்குள்ள இருக்கான்னு ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தேவனிடத்துல வாப்பா. வேதனைப்படுறேன் அப்படின்னே இருந்துராது. கர்த்தரிடத்துல வா, அவருடைய லேபுக்கு நீ வா. அவர் என்ன செய்வார்னா, எனக்குள்ள இருக்க அந்த வழி, எனக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கான்னு அவர் பார்ப்பார். மனுஷன் மேலோட்டமா பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனைன்னு எழுந்து போயிட்டே இருப்பான். ஏன்னா அவன் வெளி தோற்றங்களை தான் பார்க்குறான். அவன் வெளியில இருக்கிற நிலைமைகளை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அனுப்பி விட்டுருவான். ஆனா நமக்குள்ள இருக்கிற வேதனைகளை பார்க்கிற கண்கள் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா, கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கு. நமக்குள்ள உள்ள வேதனையான வழிகளை கண்டுபிடிக்க தேவனை என்று யாராலுமே முடியவே முடியாது. அவரிடத்துல வரணும், நம்ம அவரிடத்துல வரணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், என்னை ஆராய்ந்து பார்க்க, என்னை சோதித்தறிய நான் மனிதன் கையில விழல, கர்த்தரிடத்திலே வர்றேன். என் வாழ்க்கையில எனக்கு வந்த வேதனைகளுக்கு என்ன காரணம், இந்த வேதனை உண்டாக்குற வழி வந்ததுக்கு என்ன காரணம், அதை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே நீங்களே எனக்கு என்ன பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணி அந்த ரிப்போர்ட் எனக்கு தாங்க.